السلام عليكم ورحمة الله وبركاته. نحمده ونصلي على رسوله الكريم. أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم: أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم اهدنا الصراط المستقيم صدق الله العظيم. قال نبينا محمد رسول الله صلى الله عليه وسلم: ما من مؤمن يدعو لأخيه بظهر الغيب إلا قال الملك المؤكل آمين ولك بمثله فدعوت المسلم لأخيه المسلم في ظهر الغيب مستجابة. صدق رسول الله صلى الله عليه وسلم. அல்லாஹுவின் அருளும் அருமை நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மேலான துஆ பரக்கத்தும் நமக்கெல்லாம் வந்து சேரட்டுமாக. உயிருள்ள வரையிலும் உடல் சுகத்தை அல்லாஹ் நசீபாக்கி தருவான். மருத்துவமனையின் செலவுகள், அதன் கஷ்டம் சிரமங்களிலிருந்து நிரந்தரமான பாதுகாப்பை வல்ல ரஹ்மான் நம் அனைவர்களுக்கும் தந்தருள் புரிவானாக. அவன் பொருந்தி கொண்ட நல்லடியார்களின் கூட்டத்தில் அல்லாஹ் நம் அனைவர்களையும் சேர்த்தருள் புரிவானாக. கண்ணியத்திற்கு மிகுந்த மரியாதைக்கும் உரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹுவிடத்திலிருந்து அடியார்கள் பெறுவதற்கு உண்டான ஏராளமான பாக்கியங்களை பெறுவதற்குண்டான ஒரு வழியாக அல்லாஹு தஆலா துஆவை மிகப்பெரிய ஒரு வரமாக தந்திருக்கிறார். குர்ஆன் ஷரீஃபிலே சூரத்துல் அம்பியா என்ற ஒரு சூரா இருக்கு. கிட்டத்தட்ட அந்த சூறாக்களில் 16 நபிமார்களுடைய அவர்களை குறித்து அல்லாஹ் கூறி வருகிறார். அப்போ அந்த நபிமார்களை குறித்து அல்லாஹ் சொல்லும்போது ஒவ்வொரு நபிமார்களையும் அல்லாஹ் சொல்லித் தருகிறான். லூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி அல்லாஹ் சொல்லுவான்: வனஜ்ஜைனாஹு வலூத்தன் இலல் அர்தில்லதி பாரக்னா ஃபீஹா. லூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் பரக்கத்து பொருந்திய ஒரு இடத்தை நாம் அவர்களுக்கு தேர்வு செய்து கொடுத்து அவர்களை நாம் வெற்றி பெறச் செய்தோம் என்று அல்லாஹ் குர்ஆன் ஷரீஃபிலே பதிவு செய்கிறான். அதே போன்று நூஹ் அலைஹிஸ்ஸலாத்தை பற்றி சொல்லும் பொழுது ஃபஸ்தஜப்னா லஹு வனஜ்ஜைனாஹு மினல் கர்பில் அதீம். மிகப்பெரிய ஒரு கஷ்டத்திலிருந்து, சிரமத்திலிருந்து நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் அவர்களுடைய குடும்பத்தினர்களையும் நாம் பாதுகாத்தோம், வெற்றி பெறச் செய்தோம் என்று அல்லாஹ் சொல்லுவான். தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி அல்லாஹ் குர்ஆன் ஷரீஃபிலே சொல்லும்போது வகுல்லன் ஆத்தைனாஹு ஹுக்மன் வ இல்மா. அவர்களுக்கு அல்லாஹ் ஈரேற்றத்தை, வெற்றியை கொடுத்து மிகப்பெரிய ஞானத்தை, கல்வி ஞானத்தை அல்லாஹ் அவர்களுக்கு கொடுத்தான் என்று இதுபோன்று ஏராளமான நபிமார்களுடைய வெற்றியை அல்லாஹ் சொல்லி வருவான். அப்போ அவங்க கேட்ட துஆக்களை, அவங்க இன்னென்ன துஆக்கள் கேட்டாங்க, அவங்களுடைய துஆக்களை எல்லாம் அல்லாஹ் அங்கீகரித்து கொண்டான் என்ற செய்தியை சொல்லி வருகிற சமயத்திலே நபிமார்களுடைய துஆவை அங்கீகரிக்கப்படுவதற்குண்டான காரணங்களையும் அல்லாஹ் குர்ஆன் ஷரீஃபிலே மையப்படுத்தி சொல்லுவான். அப்போ அந்த நபிமார்களுடைய எல்லா பொதுவாக நபிமார்களுடைய துஆவை அல்லாஹ் உடனடியாக ஏற்றுக்கொள்வான். அப்போது இவர்களுடைய துஆக்களை எல்லாம் உடனடியாக அங்கீகரிக்கப்பட்டதற்குண்டான காரணங்களை அல்லாஹ் சொல்லுவான். நம்மளும் நிறைய விஷயங்களை நம்ம அல்லாஹ்ட்ட துஆவாக கேட்டுக்கிட்டே தான் இருக்கிறோம். ஆனால் நிறைய பேருடைய மன ஏக்கமும் குமுறலுமா நீண்ட நாளாக நான் துஆ செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன், ஆனால் இது சம்மந்தப்பட்ட ஒரு கயிறும் நடந்த மாதிரி தெரியலையேன்னு நம்ம நினைப்போம். அப்போ அல்லாஹ் இந்த சூறாவிலே அல்லாஹ் பதிவு செய்கிறான், நபிமார்களுடைய துஆவை நான் ஏன் ஒப்புக்கொண்டேன், உடனடியாக ஏற்றுக்கொண்டேன் என்பதை அல்லாஹ் சொல்லும் பொழுது 3 காரணங்களை அல்லாஹ் சொல்லுவான். முதல்ல, இன்னஹும் கானூ யுசாரிஊன ஃபில் கைராத். நன்மையான நல்ல உயர்ந்த விஷயங்களில் அவர்கள் போட்டி போட்டு செய்யக்கூடியவர்களாக இருந்தார்கள். எந்த நல்ல காரியங்களாக இருந்தாலும் சரி, போட்டி போட்டு நான் தான் முன்னேன்னு போட்டி போட்டு செய்யக்கூடிய அந்த ஆர்வமும் நன்மையின் மீது அவர்களுக்கு இருந்த அந்த பிரியமும் அவர்களுடைய துஆவை உடனடியாக ஏற்றுக்கொள்ளப்படுவதற்குண்டான
காரணமாக இருந்தது அப்படின்னு சொல்லுவோம். நம்ம கூட நிறைய விஷயங்களில் நம்ம பார்ப்போம். சஃபில் கூட 2வது சஃபில் நிற்கிறோம், முதல் சஃபில் நிற்கிறவங்க என்ன செய்வாங்க, பின்னாடி உள்ளவங்களை முன்னப்படுத்திட்டு நம்ம பின்னால் போயிடும். அப்போது இந்த மாதிரி நன்மையான விஷயங்களில் போட்டி இருக்கணும். நான் தான் ஃபஸ்ட்டு வரணுங்கிற அந்த எண்ணம் இருக்கணும். பாங்கு சொல்கிறோமா, யார் பாங்கு சொல்கிறோங்கிறதுல ஒரு போட்டி, காமத் சொல்கிறதுல, இந்த மாதிரி நல்ல காரியங்களில், சதக்கா செய்கிறதுல, தான தர்மங்கள் செய்கிறதுல போட்டி இருக்கணுங்கிறத அல்லாஹ் குர்ஆன் ஷரீஃபில் பதிவு செய்வான். 2வது, அவர்களுக்குண்டான அந்த மனநிலையை அல்லாஹ் சொல்லுவான், யதுஊனா ரகபம் வ ரஹபா. அந்த நபிமார்கள் அவர்களுடைய துஆ ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும் என்ற கவலையும் ஆர்வமும் அவர்களிடத்திலே அதிகமாக இருந்தது. நம்மளுடைய துஆ ஏற்றுக்கொள்ளப்படணுமேங்கிற அந்த கவலையும் இருக்கணும். அல்லாஹ் நம்மளுடைய துஆவை ஏற்றுக்கொள்ளுவாங்கிற அந்த ரஜா, அந்த ஆதரவு, அந்த ஆர்வம் அதுவும் இருக்கணும். அது அந்த நபிமார்களுடைய வாழ்வில் அதிகமாக இருந்தது அப்படின்னு பொது விஷயம். அதே மாதிரி வக்கானு லனா ஹாஷிஈன், அவர்கள் முழுக்க அல்லாஹுவிற்கு அஞ்சி பணிந்து நடக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள் என்று அல்லாஹ் பதிவு செய்கிறார். தன்னை முழுமையாக அர்ப்பணித்து நாம் இருக்கிற சமயத்தில் அல்லாஹ் நம்மளுடைய துஆக்களை கபூல் செய்கிறான் அப்படிங்கிற இந்த 3 விஷயத்தை அல்லாஹ் மையப்படுத்தி அந்த சூறாவிலே சொல்லுவான். அதே மாதிரி இன்னொரு விஷயத்தை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸில் சொல்லுவாங்க, நீங்கள் கேட்கப்படக்கூடிய துஆக்கள் அங்கீகரிக்கப்பட வேண்டும் என்று நீங்கள் பிரியப்பட்டால், ஆசைப்பட்டால், முதலாவதாக பொதுமக்களுக்காக வேண்டி துஆ செய்யக்கூடிய பழக்கத்தை நீங்கள் அதிகப்படுத்தி கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒரு ஹதீஸில், ஓதப்பட்ட ஹதீஸில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்க, யதுஊ லி அஹீஹி பிலஹரில் கைபி இல்லா காலல் மலக்குல் முஅக்கலு ஆமீன். தன்னுடைய முஸ்லிமான சகோதரர்களுக்காக வேண்டி நாம் செய்யக்கூடிய அந்த பொதுவான அந்த துஆக்கள் இருக்குல்ல, அல்லாஹு நம்மளுடைய ஒவ்வொருத்தருக்கும் ஒரு மலக்கை அல்லாஹ் நியமித்திருப்பான். அப்போ அந்த மலக்கு நம்ம பொதுமக்களுக்காக வேண்டி துஆ செய்யும்போது அந்த துஆவுக்கு அந்த மலக்கு ஆமீன் சொல்கிறாங்க. காலல் மலக்குல் முஅக்கலு ஆமீன், சாட்டப்பட்டிருக்கக்கூடிய அந்த மலக்கு ஆமீன் சொல்லிவிட்டு அடுத்ததான் ஒரு விஷயம் சொல்கிறாங்க, வலக்க பி மிஸ்லிஹி அப்படிங்கிற அந்த வார்த்தையை அந்த மலக்கு நமக்கு அனுப்பிச்சுக்கிறோம். நம்ம பொதுமக்களுடைய நன்மைகளுக்காக வேண்டி நம்ம துஆ செய்யும்போது அவங்க ஆமீன் சொல்லிட்டு வலக்க பி மிஸ்லிஹி, அதுபோன்று உண்டான எல்லா காரியங்களும் உனக்கும் அல்லாஹ் நிறைவேற்றி தருவானாக அப்படிங்கிற அந்த துஆவை அந்த மலக்கே செய்கிறான். பொதுவாக மலக்கு செய்யக்கூடிய துஆக்கும் நமக்கு வித்தியாசம் இருக்கா இல்லையா? அல்லாஹ் உடனடியாக ஏற்றுக்கொள்வான். அப்போது இப்படிப்பட்ட ஒரு செய்தி யாருக்கு நடக்கும்னா, பொதுமக்களுக்காக வேண்டி நம்ம செய்யக்கூடிய அந்த இஹ்லாஸான துஆவில் நடக்கும் என்பதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித் தருவாங்க. பொதுவாக மக்களுக்காக வேண்டி நம்ம துஆவில் அதிகமாக செய்யும்போது அல்லாஹும் மக்ஃபிர் உம்மத்த முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய உம்மத்தினுடைய பாவங்களை மன்னித்தருள்வாயாக அப்படிங்கிற அந்த துஆவை நீங்கள் கேளுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி அல்லாஹும் மர்ஹம் உம்மத்த முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய இந்த உம்மத்தை நீ என்ன செய், உம்மத்தினர்களுக்கு நீ இரக்கம் காட்டு. இந்த அல்லாஹும் மர்ஸுக் உம்மத்த முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இந்த ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய உம்மத்தினர்களுக்கு நீ ரிஸ்கை விசாலமாக அளித்தருள்வாயாக. அடுத்து சொல்கிறாங்க, அல்லாஹும் அஸ்லிஹ் உம்மத்த முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய உம்மத்தினர்களை நீ என்ன செய், அவர்களுடைய எல்லா காரியங்களையும் லேசாக்கி தந்துரு. ஃபர்ரிஜ் அன் உம்மத்த முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய உம்மத்தினர்களுடைய எல்லா கஷ்டங்களையும் நீ நீக்கி அருள்வாயாக என்று நம்ம இதுதான் பொதுவான துஆக்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய எல்லா உம்மத்துகளுக்கும் இந்த துஆ போய் சேர்ந்துடும். அப்போது இது மாதிரி பொதுவான துஆக்கள் கேட்கும்போது அல்லாஹ் நம்மளுடைய துஆக்களை அங்கீகரிக்கிறான். பொதுவாக நம்ம பொதுமக்களுக்காக வேண்டி துஆ செய்யும்போது ஒரு விஷயத்தை சொல்கிறாங்க, அவங்களுக்காக நம்ம நிறைய துஆ செய்ய தேவையில்லை, அவங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்படணுங்கிறத நம்ம மையமாக துஆ செஞ்சால் போதும். ஏன்னா ஒருவருடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டு விட்டது என்று சொன்னால் அவர்களுடைய எல்லா காரியங்களும் மிக இலகுவாக நடைபெற்றுவிடும். பாவம் இருப்பதனால தான் நம்மளுடைய காரியங்கள்
நிறைவேறுவதற்குண்டான தாமதம் ஏற்படும். அப்போ பொதுமக்களுக்காக வேண்டி, அவங்களுடைய பாவ மன்னிப்புக்காக வேண்டி நம்ம துஆ செய்யணும். அல்லாஹ் குர்ஆனில் கூட சொல்கிறான், ரப்பனா ஃபில் லனா வலி இஹ்வானினா அல்லதீன சபகூனா பில் ஈமான். எங்களுடைய பாவங்களை மன்னித்திரு, எங்களை விட்டும் முன் சென்று விட்ட எங்களுடைய சகோதர சகோதரிகள், நம்ம முஸ்லீம்கள் எல்லாருமே சகோதரர்கள் தானே, அப்போது முன் சென்று விட்ட சகோதரர்களுடைய பாவங்களை மன்னித்திருங்கிற விஷயத்தை அல்லாஹ் குர்ஆன் ஷரீஃபில் பதிவு செய்கிறான். இப்ராஹிம் இப்னு அதஹம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஒரு சமயம் ஒரு கப்பலில் பிரயாணம் செஞ்சு போயிட்டுருக்கிறாங்க. போயிட்டுருக்கும்போது திடீரென்று ஒரு விதமான கடுமையான காற்றழுத்தம், கடுமையான காற்று, கடலுடைய அலையும் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. அப்போது ஒரு கட்டத்துக்கு மேலே அங்குள்ள மக்கள் எல்லாம் புலம்ப ஆரம்பித்துட்டாங்க. ஐகினூ மினல் ஹலாக்கி, அங்குள்ள அந்த கப்பலில் இருக்கக்கூடிய அந்த மக்கள் எல்லாம் நம்ம அழிந்தே போயிடுவோங்கிறதுல அவங்க உறுதியாக ஆயிட்டாங்க. அந்த அளவுக்கு உங்களுடைய சூழல் ரொம்ப கொடுமையாக கஷ்டமாயிடுச்சு. அவ்வளோ பரபரப்பாக எல்லாரும் ஓடிக்கிட்டு இருக்கிறாங்க. எப்படி நம்மளை பாதுகாத்துக்கலாங்கிற அந்த விஷயத்தில் எல்லாரும் ஓடிட்டுருக்கிறாங்க. ஆனால் அந்த கப்பலுடைய ஒரு ஓரத்தில் காண இப்ராஹிமு நாயிமன் ஃபீ கஸா, ஒரு போர்வையை வச்சு இப்ராஹிம் இப்னு அதஹம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஒரு போர்வையை வச்சு தூங்கிட்டு இருக்கிறாங்க. ஓரத்தில், கப்பலுடைய ஓரத்தில் தூங்கிட்டு இருக்கிறாங்க. எல்லா மக்களும் பரபரப்பாக இருக்கிற சமயத்தில், ஒரு கப்பலே உடஞ்சி இதாயிருங்கிற ஒரு சமயத்தில் இப்ராஹிம் அதஹம் ரஹ்மத்துல்லா ஓரத்தில் தூங்கிட்டு இருக்கிறாங்க. தூங்கி எஞ்சிட்டு ஃபஸ்தவா ஜாலிசன், தூங்கி எழுந்திருந்து அவங்க உட்கார்ந்துட்டாங்க. உட்கார்ந்து சொன்னாங்க, அல்லாட்ட அவங்க கேட்ட அந்த துஆவை தான் நம்ம பார்க்கணும். அவங்க செஞ்ச அந்த துஆ, அந்த வார்த்தை இருக்குல்ல, கால அரஐதனா பி குத்ரத்திக ஃப அரைனா அஃபுவக்க. அவங்க எஞ்சி உட்கார்ந்து சொன்னாங்க, யா அல்லாஹ், உன்னுடைய வல்லமையை நீ காண்பித்து கொண்டிருக்கிறாய், உன்னுடைய குதிரத்தை நீ எங்களுக்கு காண்பிச்சிட்ட. ஃப அரைனா அஃபுவக்க, உன்னுடைய மன்னிப்பு தன்மையை நீ என்ன செய்ய, எங்களுக்கு நீ காண்பித்தரு. உன்னுடைய குதிரத்தை காண்பிக்கிற, கடலிலும் திடலிலும் உன்னுடைய ஆட்சி தான் நடந்து கொண்டிருக்கிறது என்ற உன்னுடைய வல்லமையை நீ காண்பித்து கொண்டிருக்கிறாய். ஆனால் நீ மிகப்பெரிய மன்னிக்கும் மாண்பாளன் என்ற உன்னுடைய அந்த தன்மையை நாங்கள் பார்க்கணும்னு நான் துவா அப்படின்னு இப்ராஹிம் அதஹம் ரஹ்மத்துல்லா சொன்னாங்கல்ல. கொஞ்ச நேரத்தில் ஃபதஹபர் ரீஹு வ சக்கனல் பஹரு, கொஞ்ச நேரத்தில் அந்த காற்று போயிருச்சு, கடல் அமைதியாக ஆயிடுச்சு அப்படிங்க. அதாவது அந்த பொதுமக்களுக்காக வேண்டி அவங்க இஹ்லாஸான அந்த துஆ இருக்குல்ல, அந்த துஆ எல்லா மக்களுடைய நலனையும் பாதுகாப்பதற்கு காரணமாக ஆகிவிட்டதுங்கிற இந்த செய்தியை சொல்கிறாங்க. ஹஜ்ஜுக்கு செல்வதற்காக வேண்டி வெகு தூரத்தில் இருந்து ஒரு கிராமவாசி வந்திருந்தார், ஹஜ்ஜு பெருவெளிக்கு வந்திருந்தார். அப்போ அந்த அரஃபா மைதானத்தில் லட்சக்கணக்கான மக்கள் இருந்து அவங்கவுங்களுடைய தேவைகளை அழுது மன்றாடி துஆ செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அப்போது இந்த ஏதுமறியாத இந்த கிராமவாசிக்கு என்ன துஆ செய்யணுங்கிறது இது எதுவுமே தெரியல. அவங்க எல்லாத்தையும் ஒரு தினம் பார்த்துட்டு அந்த கிராமவாசி ஒரு துஆ செஞ்சார், யா அல்லாஹ், உன்கிட்ட நான் என்ன கேட்கணுங்கிறதே எனக்கு தெரியல. இங்கே இருக்கக்கூடிய இந்த ஹாஜிமார்கள் என்னென்ன துஆக்களையெல்லாம் கேட்குறாங்களோ அது எல்லாத்தையும் எனக்கும் கூடிய அல்லாஹ். ஒரே வார்த்தை, சிறு வார்த்தை. இங்கே இருக்கக்கூடிய எல்லா மக்கள் என்னென்னலாம் கேட்குறாங்களோ எல்லா துஆவிலையும் எல்லா ஹாஜத்தையும் எனக்கும் கொடு அப்படின்னு கேட்டாங்க. அப்போ அந்த கிராமவாசி கேட்டார். அந்த ஹஜ்ஜினுடைய காலங்கள்லாம் முடிஞ்சிச்சு. அங்கே உள்ள ஒரு சாலியான ஒரு வலியுல்லா ஒரு மனிதர் ஒரு கனவு ஒன்று பார்க்குறார். அந்த கனவுல இன்னல்லாஹ கபிலன் நாஸ பி தஅவதி தாலிக, இந்த மனிதருடைய அந்த கிராமவாசியினுடைய அந்த ஒரு வார்த்தை அங்குள்ள மக்களுடைய எல்லா ஹஜ்ஜையும் அல்லாஹ் முழுமையாக ஏற்றுக்கொண்டான். அவர்களுடைய துஆவை அல்லாஹ் ஏற்றுக்கொண்டு விட்டான். இந்த செய்தியை சொல்லிட்டு என்ன சொல்ல வர்றாங்கன்னா, தன்னை முழுமையாக அல்லாஹ்விடத்தில் தாழ்த்தி கொண்டு உன்னுடைய
வல்லமையின் கீழ்தான் நான் இருக்கிறேங்கிற அந்த எனக்கு எதுவுமே தெரியாது, உனக்கு தான் எல்லாமே தெரியும், எனக்கு எது வேணும் எது வேணாங்கிறது என்னை விட நீ மிக அறிந்தவனாக இருக்கிறாய் என்று அவர் சாட்டிய அந்த துஆ தான் எல்லா மக்களுடைய துஆவாக மாறியது என்று இந்த செய்தியை பதிவு செய்கிறார். பொதுமக்களுக்காக வேண்டி நம்ம மனம் இறங்கி துஆ செய்யும் போது நம்மளுடைய துஆவை அல்லாஹ் தானாக அங்கீகரித்து கொள்கிறான் என்ற ஹதீஸையும் இது போன்ற நிகழ்வுகளையும் நாம் பார்க்க முடியும். இப்போ கூட நம்ம தெரிஞ்ச நம்மளுடைய கேரளா பக்கத்தில் அயனாடு கடுமையான நிலச்சரிவுகளால் மிகப்பெரிய கஷ்டத்திலும் சிரமத்திலும் இருந்து கொண்டிருக்கிறார்கள். நூற்றுக்கணக்கான மக்கள் வஃபாத்தாக ஆயிட்டாங்க. இன்னும் எத்தனை பேர் உள்ளே மடிஞ்சிருக்கிறாங்கங்கிறது தெரியாமல் இருக்குது. ஒரு இமாம் அறிவித்தார். அந்த அறிவித்தவரோடு சேர்ந்து அவருடைய பள்ளிவாசல் அந்த சுற்றி இருக்கக்கூடிய 300 வீடுகள் எல்லாம் அழிஞ்சிச்சின்னு நம்ம பார்க்கணும். இது மிகப்பெரிய கஷ்டம்தான். பொதுவாக கேரளத்து மக்கள் கல்வி ஞானம் உள்ளவங்க, அவங்க நல்ல மக்கள். அப்போ அந்த மக்களுக்கு தான் அல்லாஹ் அந்த மாதிரி உண்டான கஷ்டத்தை கொடுத்துருக்குறான். இந்த மாதிரி சமயத்தில் அந்த மக்களுக்காக வேண்டி துஆ செய்வது என்பது நமக்கான கடமையாக இருக்கிறது என்பதை நாம் விளங்கி கொள்ள வேண்டும். அது மாதிரி உண்டான பொதுமக்களுடைய கஷ்டங்கள் சிரமங்களை நாமும் பங்கெடுத்து துஆ செய்வது இருக்க, நம்மளுடைய கஷ்டங்கள் அண்டாமல் கஷ்டமே வராமல் அல்லாஹ் பாதுகாப்பதற்கு இது மிகப்பெரிய ஒரு காரணமாக அமைந்துவிடும் என்பதை நாம் விளங்கி கொள்ள வேண்டும். வல்ல ரஹ்மான் அவர்களுடைய எல்லா விதமான கஷ்டங்களையும் அல்லாஹ் பரிபூர்ணமாக நீக்கி அருள்வானாக. அவர்கள் பட்ட அனைத்து சிரமங்களையும் அல்லாஹ் பொறுத்தருள்வானாக. அவர்களில் யார் யாரெல்லாம் வஃபாத்தாகிவிட்டார்களோ அவர்களுடைய எல்லா பாவங்களையும் அல்லாஹ் முழுமையாக மன்னித்தருள் புரிவானாக. மீதம் ஹயாத்தோடு இருக்கக்கூடியவர்கள், உயிரோடு இருக்கக்கூடியவர்கள் என்னென்னெல்லாம் சிரமப்பட்டு கொண்டிருக்கிறார்களோ அனைத்து சிரமங்களில் இருந்து அல்லாஹ் அவர்களை முழுமையாக பாதுகாத்து அருள் புரிவானாக. அவர்களுடைய நம்மளுடைய வாழ்வில் தேவையான எல்லா ஹாஜத்துகளையும் அல்லாஹ் பரிபூர்ணமாக நிறைவேற்றி தந்தருள்வானாக. பிஹக்கி சய்யிதுனா முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். வஆகிர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.